படுபாவி என் பிள்ளை இப்படி நம்ப வச்சு இப்படி ஏமாத்திருக்கானே. நம்பிக்கை துரோகி. இவெல்லாம் என் மாப்பிள்ளைய வரதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. சரி விடுங்க, இதுல கோவப்பட்டு என்ன ஆகுறது? உடம்புதான் கெடும், பாத்துக்கலாம். எல்லாம் ஒன்னே சொல்லணும்டி, நீ பண்றதுதான் எல்லாமே. நான் என்ன பண்ணேன்? என் மேல எதுக்கு இப்படி எரிஞ்சு சொல்லுவீங்க? உங்க பொண்ணு லவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பேசாதடி, போயிரு இங்க இருந்து. செம்ம கோவத்துல இருக்கேன். எந்திரிச்சு வந்தனா நீ தான் அடி வாங்குவ. என்ன அடிப்பீங்களா? அடிங்க பாப்போம். இப்படி பயமுறுத்தீங்களா அண்ணையா? அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஏன் சின்ன வயசுல நீங்க குடிக்கவே இல்லையா? என்னை கட்டினதுக்கு அப்புறமா குடிச்சீங்க. இப்ப பெரிய விஷயமா பேசுறீங்க. நான் அப்ப தண்ணி அடிச்சதும் இப்ப அவன் தண்ணி அடிக்கிறது ஒன்னாயிருமா? அதுக்கு இல்லங்க, எல்லாத்தையும் மறைக்காம சொல்லிடுவேன். ஆனா அவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்ப எல்லாம் மறைக்கிறான். அதுவும் வாஸ்தவம் தாங்க. அப்புறம் நம்ம பொண்ணு கட்டி கொடுத்து கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறைச்சானா அப்ப என்ன சொல்லுவ? கரெக்ட் தாங்க. பேசின கோவத்துல நானும் ஏதோ பேசிட்டேன். இப்படிதான் பேசுவியா? என்ன சேர்த்து வச்சு அவனையும் பேசுற, நானும் அவனும் ஒன்னாயிருவோமா? இப்ப அவன் மருமனும் கிடையாது, எந்த மண்ணாங்கட்டையும் கிடையாது. ஏன்பா இப்படி கோவப்படுறீங்க? இப்படி கோவப்படுறீங்கன்னா உங்க உடம்புக்கு தான் நல்லது இல்ல. எனக்கு தெரியும், உன் வேலையை பாரு. எதுக்கு பிள்ளைகிட்ட கத்திட்டு இருக்கீங்க? அவன் சொல்லிதானே நமக்கே தெரிஞ்சிருக்கு. நமக்கு தெரியாம இருந்துச்சுன்னா அவன் தான் அப்படி ஏமாத்துவான். இப்படியே கோவப்பட்டு பேசுங்க. இப்ப பார்த்தாலும் கொஞ்சம் கூட தன்மையா பேச தெரியாது உங்களுக்கு எல்லாம். ஏன் வீட்டுல உட்காந்து கத்திட்டு இருக்கீங்க? கடைக்கு கிளம்ப வேண்டியதானே? கடைக்கு கிளம்புற நேரம் ஆச்சு உங்களுக்கு. எங்க கிட்ட காட்டு காட்டுன்னு கத்துனா நாங்க என்ன பண்ணுவோம்? கரெக்ட். என்ன நீ சொல்ல சொல்ல உன் பொண்ணு கரெக்டுங்கிறா? சரி விடுங்க, ஏதோ தெரியாம சொல்லிட்டா. ஒவ்வொரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆக்காதீங்கம்மா. கடைக்கு கிளம்புங்க, போங்க. பொண்ணு கதி இப்படி ஆயிடுச்சு, என் பொண்ணை நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்? எங்க அழுவுறீங்க? நீங்க அழுகிறத பார்த்து எனக்கு அழுகையா வருது. பொண்ணு மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும். எப்படி அவளை இந்த கஷ்டத்துல நான் வெளியே கொண்டு வருவேன் எனக்கே தெரிய மாட்டேங்குது சுதா. விடுங்க, பாத்துக்கலாம். பா, நீங்க கடைக்கு கிளம்புங்க. நான் நிலைமை நினைச்சு நீங்க கோவப்படுவீங்க, வருத்தப்படுவீங்க, இல்ல அழுவீங்க. நீங்க கடைக்கு போங்கப்பா. இப்ப மனசு வருத்தப்பட்டு பேசுறாரு, கடைக்கு போங்கற. என்னம்மா பண்றது? வீட்லயே இருந்தா அப்பாக்கு தான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். சரி, கடைக்கு போனா கூட 4 பேர்த்த பார்த்தா அப்பா மனசு மாறலாம்ல. அதுக்காக தான் சொல்றேன். சரி, என்ன ஏதுன்னு அக்கா என்ன பண்றா எது பண்றான்னு பாருப்போ. நான் என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன். நான் எங்க அக்கா போய் பாக்குறேன். வெள்ள சத்தம் கேக்குது. கடைக்கு போகாதனால கஸ்டமர் வீடு தெரிய வந்துட்டாங்க போல இருக்கு. என் பொண்ணு இப்படி இருக்காளே, எப்படி அவளை தனியா விட்டுட்டு கடைக்கு போக எனக்கு மனசு வரும்? மாமா, நீங்களா? நீ எப்படா என் வீட்டுக்கு வந்த? மாமா, நான் சொல்றதை கேளுங்க, கோவப்படாதீங்க. நீ பண்ண காரியத்தை நினைச்சு எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? ஏன் இப்படி பண்ணீங்க? என் பொண்ணு உங்களை எவ்வளவு தூரம் நம்பி இருந்தா. ஆமா, அத்தனை கொஞ்சி கொலாவன பல்ல உடச்சிடுவேன் பாத்துக்கோ. ஜோதிமா, அவன் பக்கத்துல நிக்காத, உன்னே ஏதாவது பண்ணிடுவான். ஏமாமா இப்படிலாம் பேசுறீங்க? இனிமே பேசுறதுக்கு என்னடா இருக்கு? என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க நீ? அம்மா, நேத்து ஒரு நாளைக்கு தான் இருக்குடா சும்மா. பொண்ணுகிட்ட சத்தியம் வாங்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கியா நீ? அப்ப என் பொண்ணுகிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிருக்கலாமே, ஏன் தட்டி கழிச்ச? ஏன்டா பொய் சொன்ன? பொய் இப்படி பொய் சொல்றவன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்? என்ன நிச்சயம்? அப்படிலாம் பண்ண மாட்டேன் மாமா. சுவாதி நான் நல்லா பாத்துக்குவேன். கிழிச்ச இப்பயே தெரிஞ்சு போச்சு என்ன ஏதுன்ட்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா பாத்துக்குவியா? எதுக்கு இங்க வந்திருக்க? கிளம்பும் போத. ஆமா, நான் சுவாதியை பார்த்து பேசணும். ஒரு தடவை மாமான கூப்பிட்ட பல்ல உடச்சிடுவேன். விடுங்க. என்ன தெரியாத மாதிரி விடுங்கிற? வெளியே போடா. நான் சுவாதியை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன். பண்ற காரியம்லாம் பண்ணிட்டு அவளை பார்த்து என்ன சொல்லணும்? வெளியே போடா. ஏதாவது சொல்லிடுவேன், போயிரு மொத. என் சுவாதியை பார்க்காம இங்க இருந்து நான் போக மாட்டேன். என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல மாதிரி நடிக்கிறீங்க. போடா. ஏங்க அவனை அடிக்கிறீங்க? அடிக்காம என்ன கொஞ்சுவாங்களா அவனை? இனிமே யாரும் ஆயிருச்சு. உனக்கு நமக்கு என்ன சம்மந்தம்? அவன் மேல ஏன் கை வைக்கிறீங்க நீங்க? அத்தை, நீங்க சும்மா இருங்க. மாமா என்ன எவ்வளவு அடிச்சாலும் நான் வாங்கிக்குவேன். என்னடா இங்க வந்து நடிப்பை காமிக்கிறியா? பா விடுங்கப்பா. நீங்க எது பேசாம இருந்தீங்கன்னா அவரே கிளம்பிடுவாரு. சுவாதி அவ இங்க இல்ல, காலேஜ் போயிட்டா. இல்ல, சுவாதி இங்கதான் இருக்கா. சுவாதி இங்கதான் இருக்கா, காலேஜ் போல. சொன்னா கேட்க மாட்டியா? வருண் வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியுது. அவ சத்தம் தான் கேக்குது. அப்பா ஏதோ கோவப்பட்டு அடிக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு போய் பாப்போம். சுவாதி, அவதான் இல்லன்னு சொல்லிட்டேல, வெளிக்கிழமை போக மாட்டியா? அப்பா, நீ எப்பமா வந்த? இப்பதான்ப்பா. எவ்வளவு தூரம் அடிச்சு சொன்னாலும் வெளியே போக மாட்டேங்கிறாமா? விடுங்கப்பா, நான் பேசிக்கிறேன். இல்லம்மா, நான் வந்துட்டு பேசிக்கிறேன்ப்பா, நீங்க அமைதியா இருங்க. ஏண்டி, அப்பா உனக்காக தானே பேசுறாரு. பேசிக்கிறேம்மா, விடுமா. சுவாதி எங்கன்னு கேட்டில, அவளே வந்துட்டா. கோவத்துல 4 கத்துவா, வாங்கிட்டு வீட்டுக்கு போ. சுவாதி, உங்ககிட்ட தனியா பேசணும். நீ என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? இந்த ரைட்ஸும் கிடையாது. இனி நீ யாரோ நான் யாரோ. எங்க வீட்டுக்கு வந்த நீ? இந்த சம்பவத்துக்கு அப்புறம் உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது? ரிங்கே போக மாட்டேங்குது. ஏன், என்ன பண்ண? உன் நம்பரை பிளாக்ல போட்டேன். ஏன் இப்படி பண்ண? இந்த பாருடா, மேல உள்ள பாசம் மரியாதை எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. நீ இன்னமும் என்கிட்ட பேசி நடிக்கிற வேலை வச்சுக்காத. நீ எப்படிப்பட்டவனு நல்லா எனக்கு தெரிஞ்சு போச்சு. போனை கட் பண்ணவும் வீட்டுல என்ன பண்ற, அழுவுறாளா, சோகமா இருக்காளா அப்படின்னு என்னை பார்க்க வந்தியா? ஐயா, நீ பண்ண காரியத்துக்காக சோகமா இருக்கணும் அழுவணும்? ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது. நான் தம் அடிச்சதும் தண்ணி அடிச்சதும் உனக்கு தப்பா போச்சா? ஊர் உலகத்துல போய் பாரு. அத நீ எதுவும் சொல்லாத. ஆனா நீ என்கிட்ட பொய் சத்தியம் வாங்கினியே, இதுக்கு என்னடா சொல்றது?
என்கிட்ட சொல்லிட்டு தண்ணி அடிச்சா கூட நான் எதுவும் சொல்லிருக்க மாட்டேன். ஆனா என்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்ட்டு சொல்லி என்கிட்ட சத்தியம் அவனில இதுக்கு என்னடா சொல்றது? உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிருப்பேனா? எல்லாத்தையும் சொன்னலடா உன்கிட்ட. ஆனா நீ இப்பவே என்கிட்ட நிறைய விஷயத்த மறைக்கிற. எனக்கு தெரியக்கூடாதுன்னு எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ற. தெரியாம பண்ணிட்டேன்டி. போது நிறுத்துடா. இனி நீ யாரோ நான் யாரோ போ முத. சுவாதி சொல்றது புரிஞ்சுக்கோடி. அவதான் சொல்லிட்டால, அப்புறம் எதுக்கு இங்கே நிக்கிற? உனக்கு என்ன மான மரியாதை எதுவும் கிடையாதா? அம்மா அன்னைக்கு என்ன தெனாவாட்டா பேசிட்டு போனாங்க. பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும், சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு எவ்வளவு தைரியமா பேசிட்டு போனாங்க. அது தெரியாம தான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. ஓ நடிக்காத, அதுவும் உனக்கு தெரியாம தான் வந்தாங்களா? போதுண்டா, உங்க குடும்பம் மொத்தமும் பித்தலாட்டம் பண்றதெல்லாம். தம்பி இனிமே என் பொண்ணை பார்க்க வராதீங்க. நீங்க யாரோ நாங்க யாரோ. தம்பி இங்க இருந்து கிளம்புங்க. இல்ல உங்களை மரியாதை பேசுன்னு நினைக்கிறேன். வாயாலேயே வாடா போடான்னு சொல்ல வச்சிடாதீங்க. சொல்றதுக்குள்ளாரையே வீட்டை விட்டு போங்க தம்பி. இனிமே எங்க அப்பாவை பார்த்து எந்த மாப்பிள்ளை கட்டிக்கோமான்னு சொல்றாரோ அப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவேன். புரியுதுல? இல்ல அதெல்லாம் இனிமே நடக்க கூடாது. என்னடா ஏதாவது வேணான்னு முடிவு பண்ணியாச்சுல? அதான் வேணான்னு முடிவு பண்ணி தலை முழுக்கிட்டால, அப்புறம் என்னடா உனக்கு? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வேணான்னு சொன்னதுக்கு காரணம் வீட்டுல வசதி வாய்ப்பு இல்ல, பத்து எதுவும் இல்லைன்னு சொல்றீங்கிறதுக்காக தான் என் பொண்ணை கொடுக்க எனக்கு மனசு இல்ல. என் பொண்ணு சுவாதி, என் பொண்டாட்டி ஜோதி 3 பேருமே என்கிட்ட மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள நல்லபடியா பாத்துக்குவாரு, அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எல்லாரும் சொல்லி அப்பாவும் இதே தான் எடுத்து சொன்னாரு. மாப்பிள்ள நல்ல பையனா இருக்காரு, பேட்டி ஆசைப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னாரு. நீ நல்ல வேலையில இருக்க, நல்லா சம்பாதிக்கிற அப்படின்னு நினைச்சுதான் நான் என் பொண்ணு கொடுக்கலான்னு சம்மதிச்சேன். வீட்டுல சொத்து பத்தின்னு ஒண்ணு இல்லைன்னாலும் பொண்ணு கட்டி கொடுக்குற இடத்துல விரும்பிய பையனோட சந்தோஷமா இருப்பில்லைன்னு தான் நானும் ஒத்துக்கிட்டேன். நான் நேத்து தான் தெரியுது என்னோட தண்டவளம் தான் நேத்து தான் தெரியுது எனக்கு. மாமா சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. சுவாதி கிட்ட 2 வார்த்தை பேசணும், ஒரு வார்த்தை கூட நீ பேச வேணாம். தம்பி ஏற்கனவே சொன்னதுதான், காதல் கல்யாணம் வரைக்கும் போய் முடியாது. வேண்டாம் விட்டுடுங்க. விளக்கமா எல்லாரும் சொல்லிட்டாங்களே, கிளம்புறியா? எல்லாரும் சொல்லிட்டீங்க, ஆனா ஜோதி எதுவும் பேசலையே. அவ பேசுறதுக்கு என்னடா இருக்கு? என்ன இழுத்து விடுறீங்க? நான் என்ன பண்ணேன்? அவ பாத்துட்டு சொன்னதாதான் எங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா உன்னைய பத்தி எங்களுக்கு இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்குமா? ஜோதி என்னது? ஏன் தங்கச்சி கூட எதுக்கு நீ பேசுற? அவதான் எல்லாமே சொல்லணும். அவதான் எல்லாத்தையும் பார்த்து சொல்லிட்டாளே, அது போதாதா? இல்ல ஒரு விஷயமும் சொல்லணும். அவ அப்படி சொல்றாமே, அவர் சும்மா சொல்றாருக்கா? இதை என்னை மாட்டி விடுறதுக்காக சொல்றாரு. ஜோதி போதும், இதோட நிப்பாட்டிக்கலாம். என்னடா இப்ப எதுக்கு என் சின்ன பொண்ணை மிரட்டிட்டு இருக்க? சொல்றதெல்லாம் அவதான், ஆனா பதில் எதுவும் பேச மாட்டேங்கிறாளே. என்ன இப்படி பேசுறீங்க? இதோட முடிச்சுக்கலாமே, போதும். என்னடா போதும்? இன்னும் என் தங்கச்சியை மிரட்டுறியா? நான் இருக்கும் போதெல்லாம் நடக்காது, பாத்துக்கோ. அக்கா அவர் சொல்றதும் கரெக்ட் தான்க்கா. என்னடி சொல்ற? நீ என்னடி குண்டை தூக்கி போடுற? அம்மா நேத்து அப்படி மாமா இவ்வளோ தூரம் நடந்துருச்சு, என்ன இன்னமும் மாமான்னு இழுக்கிற? என்னம்மா ஜோதி? அதுக்கு நான் மாமாவை ஒயின் ஷாப்ல பார்க்கவே இல்லை, நான் அந்த சைடு போகவும் இல்லை, சும்மா உன்கிட்ட போய் சொன்னேன். இது ஒரு பிராங்க் வீடியோ. என்னடி சொல்ற? என்னது பிராங்க் வீடியோவா? ஆமாப்பா, நானும் மாமாவும் சேர்ந்துதான் இந்த விளையாட்டு விளையாண்டோம். நிஜமாவா சொல்ற? ஆமாக்கா, நானும் மாமாவும் நேத்தே பேசி வச்சிருந்தோம். அக்கா கிட்ட எப்படியாவது போய் சொல்லி ஏமாத்தணும், இந்த விஷயத்த அக்கா கிட்ட மட்டும் சொன்னா போதுன்னு சொன்னேன். மாமா தான் அப்பாக்கு இந்த விஷயம் தெரியணும் அப்படின்னு சொன்னாரு, அதான்க்கா. என்னம்மா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு இதெல்லாம் என்ன வேலை உனக்கு? அப்பா சும்மாதான் ஜாலியா இருக்குன்ட்டு. முத நவுரு. வேண்டாமா, அப்பா அடிக்க வராருமா. அம்மா அடிக்காதீங்க, பாப்பாவை எதுக்கு அடிக்கிறீங்க? அப்ப நீங்களும் அவளும் சேர்ந்து அந்த வேலையை பண்ணிருக்கீங்க அப்படித்தானே? சொல்லல, நானா தான் சொன்னேன் அக்கா கிட்ட இப்படிலாம் சொல்லு அப்படின்ட்டு. இதுக்காக 2 பேரும் இப்படியா பண்ணுவீங்க? இப்படி ஆகி வீட்டுல ஒரு பிரளயமே உருவாயிருச்சு. ஏன் தம்பி இப்படிலாம் இருக்கீங்க? ஏ ஜோதி, அப்பா கடைக்கு போட்டோம், அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. ஆனா எதுவும் சொல்லல, மாமா தான் என்கிட்ட போன் பண்ணி சொன்னாரு, அவர்கிட்ட டீல் பண்ணிக்கோ, என்கிட்ட கொண்டு வராத. சுவாதி போடா, என்கிட்ட பேசாத. நீ நான் எவ்வளவு தூரம் அழுதேன் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு வலி வேதனை அனுபவிச்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ என் தங்கச்சியும் ஈஸியா என்கிட்ட பிராங்க் வீடியோ. நீங்க உண்மைதாண்டி இது. நான் தண்ணி அடிக்கல, தம்மும் அடிக்கல, வரைக்கும் நான் ஒயின் ஷாப் பக்கம் கூட போனதில்ல. போது நிறுத்துடா. மாப்பிள்ள பிராங்க் வீடியோ சொல்றாருல, பிரேமா என்னமோ இப்படி இருக்க? சும்மா விளையாட்டுக்காக தான், இதை போய் சீரியஸா எடுத்துக்கிறியே. நான் பேசவே கூடாது, இதான் இவ்வளவு விஷயத்துக்கு காரணம். அப்பயே தனியா என்கிட்ட சொல்லியிருந்தீனா நான் அவனுக்கு பிராங்க் பண்ணிருப்பேல. ஏன் ஜோதி? ஆனா நீ என் பக்கம் இல்ல, அவன் பக்கம் தானே. என்ன அழுக வச்சு வேடிக்கை பாக்குற? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அழுதேனே, அப்ப கூட சொல்லிட கூடாது நீ? சாரிக்கா, சும்மா என்ஜாய்மெண்ட்டுக்காக தான், கோச்சுக்காதக்கா. அப்படி என்கிட்ட பேசாத நீ. சரி விடுங்க, நம்ம உள்ளார போவோம். அப்படியே அவளும் பேசிக்கிட்டா சமாதானம் ஆயிடுவாங்க. வாங்க போலாம். மாப்பிள்ள, இன்னொரு வாட்டி இது மாதிரி எல்லாம் பண்ணி விளையாடாதீங்க. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன் அவரே உங்களை அடிச்சிட்டாரு. அதெல்லாம் விடுங்க, மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ஏன் என்னன்னு தெரியாம நான் பாடுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டேன், அடிச்சிட்டேன். மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. பரவாயில்ல விடுங்க மாமா. மாப்பிள்ள, இதனால உங்களை அப்படி அடிச்சிருக்க கூடாது, ஒன்னும் தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு காரணம் ஜோதி. பா உங்ககிட்ட தனியா பேசணும், உள்ளார கொஞ்சம் வரியா? வரலப்பா, நீங்க என்ன அடிப்பீங்க. தெரியுதுல, உள்ளார வா. சரி விடுங்க, இதை போய் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு தான் நம்ம மாப்பிள்ள தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சு. திருப்பி அவளை அடிச்சு இதை பெருசாக்காதீங்க, விடுங்க. அம்மா வேணாங்கிறா, இரு உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இல்ல, இனிமே உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன், போங்க. என்கிட்டே பேசுறாத நீ. மாப்பிள்ள, சீக்கிரம் உங்க அம்மாட்ட சொல்லி கல்யாண ஏற்பாடுலாம் பண்ற வேலையெல்லாம் பாருங்க. கண்டிப்பா மாமா. சரி மாப்பிள்ள, நீங்க பாப்பாட பேசுங்க, நாங்க வரோம். சரி மாமா. திரும்பவும் என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. விடுங்க மாமா, எதுவுமே நினைக்கல, விடுங்க. சரி மாப்பிள்ள.
மாப்பிள்ள மதியம் எல்லாம் சமைக்கிறேன், சாப்பிட்டு தான் போனீங்க. சரிங்க அத்தை. அப்படியே இங்கே நின்று அதுங்களை வேடிக்கை பாக்குறீங்க, போங்க உள்ளார. ஜோதி, ஜோதி, இங்கேயே நிக்கிற, உள்ளார வா. வந்த அப்பா என்னை அடிப்பாரு, வந்து 2 அடி வாங்கிக்கோ. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அடிப்பான்னு பயம் வேற உனக்கு. ஒழுங்கா வா உள்ளார. அம்மா நீ ஏதாவது சொல்லுக்கா. நீ யாரோ நான் யாரோ, பொடி. கரெக்டா சொல்லிட்டா. எல்லாம் பேசுங்க மாமா, எல்லாம் பேச சொன்னது நீங்க, இப்ப என்னைய மாட்டி விடுங்க. சரி வா. வாரேன். இது சுவாதி, என்கிட்ட பேசாதடா, அதான் உன் வீட்டுக்கு கிளம்பு போ. ஏன் இவ்ளோ கோவம் உனக்கு என் மேல? நீ பண்றது கரெக்டா சொல்லு, ஏன் இவ்வளவு கோவங்கிற? ஏம்மா நான் உனக்கு பண்ணா உனக்கு எப்படி இருக்கும்? ஆமா ஆமா, கஷ்டம்தான். புரியுதுல? என் பக்கத்துல வராத, தூர நில்லு போ. என் பொண்டாடி பக்கத்துல நான் வராம? என்ன அடிப்பேன்டா? ஆமா, அத்தை கூட பரவாயில்ல, எவ்வளவோ புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நீ இருக்க பாத்தியா? டேய் பிச்சு போடுவேன்டா, இது வீடுடா, நான் வந்து நின்னுடா. அம்மா அப்பா பார்த்தா என்ன நினைப்பாங்க? மேல எனக்கு கோவம் என்ன போலாமா? எனக்கு அப்படி இல்லையே. ப்ளீஸ் டி, சாரி, மன்னிச்சிடு. நான் பண்ண தப்புக்கு வேணா உன் காலில் வந்து விட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் போ. ஏன்டி? சாரி கேட்டேன், மன்னிப்பு கேட்டேன், காலில் விருன்னு கூட சொல்லிட்டேன். உம்முன்னு வச்சுட்டு மனசுல கோவத்தை காமிக்கிற. ஆனா கண்ணுல காதல் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அப்படிலாம் இல்ல. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஏய் போவாதடா, இருடா. இப்பதான் என் சுவாதி முகத்துல சிரிப்பை பாக்குறேன். இது மாதிரிலாம் பிராங்க் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணேன். நான் பண்ண மாட்டேன்டி. பண்ண மாட்டில? இல்லடி. சரி சரி, அப்ப எனக்கும் ஓகே தான். ஓகே. உன்னை கல்யாணம் பண்றதுக்கு. நம்ம தான் ஓகே ஆயிட்டோமே. இப்ப நடுவுல சண்டை வந்து வேணான்னு சொல்லிட்டல, அதுக்கப்புறம் இப்ப ஓகே சொல்லிட்டேன். டபுள் ஓகே. நான் கிளம்பட்டுமாடி? உனக்காக தானே சமைக்கிறாங்க, சாப்பிட்டு போனாங்களே, இருடா. வேலைக்கு போகணுடி. விஷயத்துக்காக நான் காலேஜ் லீவ் போட்டேன்டா. வீட்டுல இருந்துரு, இல்லன்னா அவ்வளவுதான். சரிடி, இங்க இருக்கேன். இதுதான் சரி. சரி சரி, அதான் யாரும் இல்லல, அப்படியே கண்ணத்துல ஒரு. டேய் அடி வாங்குவடா. அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் இங்கதான் இருக்காங்க, பார்த்தா என்ன நினைப்பாங்க? சுவாதி தானே கேட்டேன். அதெல்லாம் முடியாது போடா. ப்ளீஸ் டி. முடியாதுன்னா முடியாது. முடியாதுன்னா போ, நான் கொடுக்குறேன்.